ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 12ஆம் அத்தியாயம் பரீட்சித் மகாராஜரின் பிறப்பு பதம் 18. ஸ்ரீராஜோவாச்ச ஆப்யேஷ வம்ஸ்யான் ராஜர்ஷீன் புண்ணியஸ்லோகான் மகாத்மனः அனுவர்த்திதஸ்வித்யசசா சாதுவாதேன சத்தமாம். மொழிபெயர்ப்பு. மன்னர் யுதிஷ்டர் வினவினார், ஓ மகாத்மாக்களே, இச்சிறந்த அரச குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் பக்தியுள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜரின் முன்னோர்கள் அனைவரும் புனித மன்னர்களாகவும் அவர்களது சாதனைகளால் புகழுக்குரியவர்களாகவும் பக்தியுள்ளவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அரச பீடத்தில் அமர்ந்திருந்த ரிஷிகளாக இருந்தனர். இதனால் பிரஜைகள் அனைவரும் பக்தியுள்ளவராகவும் ஒழுக்கமுள்ளவராகவும் செழிப்புடனும் ஆன்மீக ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தனர். இத்தகைய ராஜ ரிஷிகள் மகாத்மாக்கள் அல்லது ஆன்மீக கட்டளைகளின் கண்டிப்பான வழிகாட்டுதலின் கீழ் மகாத்மாக்கள் மற்றும் ஆன்மீக கட்டளைகளின் கண்டிப்பான வழிகாட்டுதலின் கீழ் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இதன் பலனாக ராஜ்யம் ஆன்மீக வாழ்வை கொண்ட மகிழ்ச்சி நிறைந்த இடமாகவும் புண்ணியவான்கள் நிறைந்த இடமாகவும் இருந்தது. யுதிஷ்ட மகாராஜன் அவரது முன்னோர்களின் ஒரு சரியான பிரதிநிதியாக இருந்தார். அவருக்கு பின் வரப்போகும் அரசரும் புகழ்பெற்ற அவரது முன்னோர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி குழந்தை பகவானின் முதல் தரமான ஒரு பக்தராக பிறக்கும் என்பதை கற்றறிந்த பிராமணர்களிடமிருந்து கேள்விப்பட்ட அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அதைவிட முக்கியமாக குழந்தை அவரது முன்னோர்களின் அடிச்சோடுகளை பின்பற்றுமா என்பதை அவர் அறிய விரும்பினார். இதுவே அரசாட்சிக்குரிய வழிமுறையாகும். அரசாளும் மன்னர் புண்ணியவானாகவும் நல்ல வீர பண்புகளை கொண்ட பகவானின் பக்தராகவும் திடீரென உயர் அந்தஸ்து பெற்ற அற்ப மனிதர்களுக்கு அச்சமூட்டுபவராகவும் இருக்க வேண்டும். மேலும் குற்றமற்ற பிரஜைகளை ஆள்வதற்கு சமமான தகுதிகளை கொண்ட ஒரு வாரிசையும் அவர் விட்டு செல்ல வேண்டும். இக்காலத்து குடியாட்சி முறையில் மக்கள் சூத்திரர்களாகவோ அல்லது அதைவிட இழிவான நிலையிலோ உள்ளனர். மேலும் ஆட்சி முறையை பற்றிய சாஸ்திர அறிவை பெறாதவர்களான இவர்களது பிரதிநிதிகளால் ஆட்சி நடத்தப்படுகிறது. இவ்வாறாக சூழ்நிலை முழுவதுமே காமமும் பேராசையும் கொண்ட சூத்திரர்களின் குணங்கள் நிறைந்ததாக உள்ளது. இத்தகைய நிர்வாகிகள் தினந்தோறும் தங்களுக்கிடையில் சண்டை போட்டுக் கொள்கின்றனர். கட்சிகளில் காணப்படும் சுயநல நோக்கத்தின் காரணத்தினால் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டு இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் சாகும் வரை நாட்டின் செல்வங்களை சுரண்ட முயல்கிறான். அரசியல் வாழ்விலிருந்து யாரும் ஓய்வு பெற விரும்புவதில்லை. அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டியுள்ளது. இத்தகைய இழிவான மனிதர்களால் எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்? இதன் பலனாக லஞ்சம், சதி ஆலோசனை மற்றும் கபட நாடகம் போன்றவை அதிகரிக்கின்றன. வெவ்வேறு பதவிகளை ஏற்கும் முன்பாக எவ்வளவு சீரிய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீராஜோவாச்ச அப்யேசவம்ஸ்யான் ராஜர்ஷீன் புண்ணியஸ்லோகான் மகாத்மனः அனுவர்த்திதஸ்வித்யசசா சாதுவாதேன சத்தமாம். மன்னர் யுதிஷ்டர் வினவினார், ஓ மகாத்மாக்களே, இச்சிறந்த அரச குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் பக்தியுள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? இங்கே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய பதத்தில் பிராமணர்கள் யுதிஷ்ட மகாராஜரை பாக்கியசாலின்னு சொன்னாங்க. இந்த குழந்தைய பரீட்சித் மகாராஜரை பாகவதோ மகான், மிகச்சிறந்த பக்தர்கள்லேயே மிகச்சிறந்தவன், ஒரு திறமைசாலி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பதத்தில் யுதிஷ்ட மகாராஜ் கேள்வி கேட்குறார். அவர் கேட்குறார், இந்த வம்சத்தில் எத்தனையோ ராஜ ரிஷிகள் இருந்திருக்காங்க, அவங்களுடைய பெயரை காப்பாற்றக்கூடிய விதத்தில் இந்த குழந்தை இருக்குமா? அப்புறம் கேட்குறார்,
ஒரு புனிதமா ஒரு ஒரு ராஜரிஷியா இருப்பானா, ஒரு பக்தனா இருப்பானா, அவனுடைய சாதனையினால அவன் வந்து புகழுக்கும் பெருமைக்கும் உரியவனாக இருப்பானா கேட்கிறேன். இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க அந்த ரெண்டையுமே தன்னுடைய பொருளுரையில கொடுக்கிறார். ஒண்ணு, யுதிஷ்ட மகாராஜ் தன்னுடைய வம்சத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஜீவன் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வம்சத்து மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலை இங்க வெளிப்படுத்துறார். இல்ல அந்த வம்சத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை இங்க வெளிப்படுத்துறார். இன்னொரு விதத்துல அவர் ஒரு மன்னர் அப்படிங்கிற விதத்துல அடுத்து பிரஜைகளை ஆள வேண்டிய நபர் அதற்கு தகுதியுடையவரா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் இங்க வெளிப்படுத்துறார். இன்னும் சொல்ல போனா இன்னொரு விதத்துல மூன்றாவதா இன்னொரு ஆர்வத்தை என்ன வெளிப்படுத்துறாருன்னா, இவர் வந்து இது இந்த வம்சம் இந்த பிரஜைகளை ஆள்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் பக்தியுடையவரா இருப்பாரா, மேன்மை தாங்கியவரா இருப்பாரா அப்படிங்கிறதையும் அந்த ஒரு விருப்பத்தையும் அந்த ஒரு சூழ்நிலையும் எப்படி இருக்கு, எப்படி இந்த குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற தன்னுடைய ஆர்வத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். யுதிஷ்ட மன்னரை போன்ற மன்னர்கள் இவங்கெல்லாம் ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. ராஜ ரிஷிகள் கிருஷ்ணர் கீதையில கூட சொல்றார், ஏவம் பழம் பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விது. இந்த ஆன்மீக ஞானமானது ராஜ ரிஷிகளால பெறப்படுதுங்கிற. அவங்க எல்லாரும் ராஜாக்கள், அவங்க மன்னர்கள், ஆனாலும் ரிஷிகளை போல வாழ்ந்தாங்க. அந்த ரிஷிகளை போல இருக்கக்கூடிய மன்னர்களால தான் இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கப்படுது. எப்ப மன்னர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க எல்லாருமே செயல்படுவாங்க. கிருஷ்ணர் கீதையில இன்னொரு இடத்துல எதாச்சரதி ஸ்ரேஷ்ட தததேவோ தரோஜன். எப்படி வந்து மன்னர்கள் பெரியவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கீழே இருக்கவங்களும் நடந்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாகவத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, யார் ஒருத்தர் வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய குடிமக்களை இந்த பிறப்பிறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து விடுவிக்க முடியாதோ அவங்க மன்னனாக கூட. யார் ஒருத்தர் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மனைவிய இந்த பிறப்பிறப்பிலிருந்து விடுவிக்க முடியாதோ அவங்க கணவனாக கூடாது. யார் ஒருத்தவங்க வந்து தன்னுடைய குழந்தைய பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்க முடியாதோ அவங்க தந்தையாக கூடாது. யார் ஒருத்தர் தன்னுடைய சிஷ்யனை பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்க முடியாதோ அவங்க குருவாக கூடாது. இப்படி ஸ்ரீமத் பாகவத்தில் விளக்கம் கொடுக்கப்படும். ஸோ அது வந்து ஒரு மன்னனுக்குடைய தகுதிகளில் ஒன்றாகும். மன்னனுடைய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய பிரஜைகளை வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளில் அவன் ஈடுபடணும். அப்போ தான் அவன் உண்மையான ராஜனாக இருக்க முடியும். இல்லைன்னா அவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மன்னனாக இருந்துட்டு போயிடுவான். நம்ம பார்க்கலாம், ஏன் கிருஷ்ணர் வந்து யுதிஷ்ட மகாராஜர் மன்னனாகணும்னு விருப்பப்பட்டார், ஏன் துரியோதனன் மன்னனாக கூடாதுன்னு விருப்பப்பட்டார்? காரணம் என்ன? ஏன் ஏன் என்ன தவறு துரியோதனன் கிட்ட? என்ன தவறு? ஏன் கிருஷ்ணர் யுதிஷ்டர் மேல விரும்பினார்? துரியோதனன் கிட்ட என்ன தவறு? அவனுக்கு சத்திரிய குணங்கள்ல அவன்கிட்ட என்ன இல்லை? அது சத்திரியனுக்கு ஏமாற்றக்கூடிய குணம் வர்றது அவசியமாகுது. யுதிஷ்ட மகாராஜரை கிருஷ்ணர் பரிந்துரைத்தார், துரியோதனனை பரிந்துரைக்கல. துரியோதனன் வந்து ஆட்சியாள கூடாதுன்னு கிருஷ்ணர் விருப்பப்பட்டார். ஏன்? யுதிஷ்டர் வந்து பகவான் கிருஷ்ணருடைய பக்தர். அதனால சரி, பக்தர் அப்படிங்கிறனால கிருஷ்ணருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவர் வந்து தனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து அவர் ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்படுறாரு. அப்போ அவர் வந்து என்ன ஒரு பாகுபாடு பார்க்கிறாரா? அதுவும் கிடையாது. அவர் ஒரு பக்தர், உண்மை, அது சரியான பதில் தான். இருந்தாலும் அது மட்டுமே காரணம் கிடையாது. அவர் ஒரு பக்தர் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷஸ்தின பிரியம். நான் வந்து எல்லா ஜீவனுக்கும் சமமா இருக்கேன், எனக்கு யாருமே வந்து துவேஷம் கிடையாதுங்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் துரியோதனனுக்கு வந்து ஓரளவுக்கு மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் மேல கிருஷ்ணர் துவேஷம் காட்டின மாதிரி தெரியுது. துரியோதனன் வந்து வீரன் கிடையாதா? அவனுக்கு நாட்டு ஆட்சி தெரியலையா? அவன் ஒரு மாபெரும் வீரன், அவன் கோழை கிடையாதா?
நீங்கள் துரியோதனன் வந்து ஒரு ஒரு மிக ஒரு மிகச்சிறந்த சத்திரியன். அவனுக்கு சத்திரியனுக்கான எல்லா திறமைகளும் அவன்கிட்ட இருந்தது. இப்போ பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அங்கே வந்து வனவாசத்தில் இருக்கும்போதா இல்லை அந்த வனவாசத்தில் இருக்கும்போது இல்லை, அந்த அரக்கு மாளிகையை எரிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து காட்டில் மறைஞ்சு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அவங்கள சந்திக்கிற அந்த அந்த காட்டு வழியாக ஒரு சில ரிஷிகள்லாம் வருவாங்க. அந்த ரிஷிகள்கிட்டலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களை பார்த்துறியும் நீங்கள் வந்து நல்ல பிராமணர்களாக இருக்கீங்க. ஏன்னா பிராமண வேடத்தில் இப்போ அவங்க இருப்பாங்க. நீங்கள் பிராமணர்களாக இருக்கீங்க. பக்கத்தில் வந்து யுதிஷ்ட மகாராஜ் துரியோதனன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்வான். நீங்கள் போய் கேளுங்க. நீங்கள் போய் ஏதாவது யாசகம் கேட்டிங்கன்னா அவன் கொடுப்பான். யுதிஷ்டன் நல்லவன், சாரி துரியோதனன் ரொம்ப பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். பிராமணருக்கு உதவி செய்யறான். அப்ப அவன் உண்மையா சத்திரியனா தானே இருக்கிறான். ஆனா ஏன் கிருஷ்ணர் யுதிஷ்டர் ஆட்சியை வைக்கணும்னு விருப்பப்பட்டார்? இதே மாதிரிதான் நீங்க பார்க்கலாம். ஜராசந்தன் மேல என்ன தவறு? ஏன் பீமனை வச்சு கிருஷ்ணர் ஜராசந்தனை வதம் பண்ணார்? சத்திரியர்கள்லாம் பிடிச்சு வச்சார். அது சத்திரியர்களுடைய பங்கு. ஒரு சத்திரியன்னா இன்னொரு சத்திரியரை கொண்டுதான் ஆகணும். அது சத்திரியனுடைய எல்லா சத்திரியர்கள்னாலும் அப்படிதான். சத்திரியர் அப்படிங்கிறவன் வந்து மற்ற ராஜாக்கள் எல்லாரையும் பிடிச்சு அவன் வந்து தன்னுடைய பலத்தை காட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவன் வந்து பிராமணர்களுக்கு தானம் வழங்குறதுல ரொம்ப பேர் பெற்றவன் ஜராசந்தன். ஜராசந்தனை கிருஷ்ணர் வந்து ஜராசந்தனை தாக்குறதா இல்ல அங்க என்ன ராஜசூய வேள்விக்கு போகிறதா, ஜராசந்தனுடைய அட்டூழியத்தை அடக்கிறதா, ராஜசூய வேள்விக்கு போறதா அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு விவாதம் வரும் துவாரகா சபையில். அப்போ வந்து உத்தவர் சொல்லுவார், நம்ம வந்து ரெண்டையுமே பண்ணணும். நீங்க வந்து போய் ஜராசந்தனை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜசூய வேலைக்கு போவோம், இல்லைன்னா அது வந்து பலன் கிடையாது ராஜசூய வேலைக்கு அப்படின்னு சொல்லி உத்தவர் சொல்லுவார். சரின்னு ஏற்று கிருஷ்ணர் வந்து இந்த திட்டத்தை எடுத்துட்டு போவார். அந்த இடத்துல சொல்லப்படுது, அவன் வந்து ஜராசந்தன் வந்து பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவன், பிராமணர் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மன்னன். பிராமணர் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டான். பிராமணர் கேட்டா வாரி வழங்கிடுவோம். அதுதான் பார்த்தோம் நம்ம. பிராமணரா கிருஷ்ணர் அர்ஜுனன் பீமன் 3 பேரும் வந்து பிராமணரா யாசகம் கேட்கிறாங்க. அவன் பார்க்கறான், பார்த்தரையும் கண்டுபிடிக்கிறான். ஓ, உங்களெல்லாம் பார்த்தா பிராமணர் மாதிரி தெரியலையே. பீமனை பார்த்து சொல்லுவான், இவ்வளவு வாட்ட சாட்டமான உடம்பு இருக்கு, பிராமணர் மாதிரி தெரியலையே. பிராமணர்னா அப்படியே ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, நீங்க பார்த்தா யாருமே அப்படி தெரியலையே. அது மட்டும் இல்லாம இந்த அர்ஜுனனை பார்த்து சொல்லுவான், உன்னை பார்த்தா அந்த வில்லு தாங்கின அச்சு உன்னுடைய தோல்ல இருக்கு, உன்னை பார்த்தா பிராமண மாதிரி தெரியலையே. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரை பார்த்து சொல்லுவான், உன்னை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. ஏன்னா கிருஷ்ணர் சண்டை போட்டிருக்கார் பல தடவை ஜராசந்தனோட. அதனால கிருஷ்ணபாச உன்னை ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்க. சரி, இருந்தாலும் நீங்க பிராமண வேடத்துல வந்திருக்கீங்க, நீங்க என்ன வேணும் நான் கொடுக்குறேன்மா. அப்ப கிருஷ்ணன் சொல்லுவாரு, நாங்க வந்து உங்க கூட சண்டை போடணும், மல்யுத்தம் பண்ணணும். நாங்க வந்து உங்ககிட்ட மல்யுத்தம் பண்ணணும். நீ வந்து இது யாரும் கிடையாது அர்ஜுனன், இது பீமன், நான் யாரும் கிடையாது, உன்னுடைய பழைய எதிரி கிருஷ்ணர் தான். ஏன் கிருஷ்ணர் அந்த மாதிரி ஜராசந்தனை வதம் பண்றதுக்கு திட்டம் தீட்டணும்? ஏன் கிருஷ்ணர் துரியோதனனை வதம் பண்றதுக்கு திட்டம் தீட்டணும்? 2 பேருமே மேலோட்டமா பார்க்கறதுக்கு பிராமணர் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும் முறையான ஒரு சத்திரியர்களாகவும் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் அவங்க ஆட்சி செய்யணும் விருப்பப்படலை. ஏன்னா
அவங்க பக்தர்கள் கிடையாது. அது மட்டும் காரணம் இல்லை, அவங்க பக்தர்கள் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த பிரஜைகளுக்கு பலன் கிடையாது. நான் முதல்ல சொன்னேன், ஒரு மன்னர் அப்படின்னா அந்த மன்னரானவர் தன்னுடைய பிரஜைகளை பிறப்பு இறப்பிலிருந்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும். அப்பதான் மன்னராக முடியும். பிறப்பு இறப்பிலிருந்து தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னா அவன் பக்தனாக தான் இருக்கணும். பக்தனா இல்லாட்டி அவனால தன்னுடைய பிரஜைகளை பிறப்பு இறப்புல இருந்து காப்பாற்ற முடியாது. அப்ப அவன் மன்னனா இருந்து என்ன பலன்? மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. வெளியில எவ்வளவுதான் பலன் கிடைச்சாலும் அவன் செல்வம், ரொம்ப அழகான வீடு, எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவங்க இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலே சுத்தின்னு இருந்தாங்கன்னா என்ன பிரயோஜனம் அவங்களுடைய வாழ்க்கையில? எதுக்காக தான் அவங்க வாழ்க்கை வாழணும்? அதனாலதான் கிருஷ்ணர், பல காரணங்கள் இருக்கு, இருந்தாலும் துரியோதனன் கொஞ்சம் கபடத்தனம் நிறைந்தவன், ஒரு சில சத்திரிய குணங்கள் அவங்ககிட்ட இல்ல, பக்தர்களுக்கு. அது மட்டும் இல்லாம யுதிஷ்டர் தான் அந்த ராஜ்யத்துக்கு பொருத்தமானவர். யுதிஷ்டன் பல நேரங்கள்ல துரியோதனன் பல நேரங்கள்ல பாண்டவர்களுக்கு எதிராக சதித்து தந்தித்தான். இதெல்லாம் காரணங்கள் இருந்தா கூட முக்கியமான காரணம் மக்கள் எல்லோரும் நலம் பெறணும் அப்படின்னா ஒரு கிருஷ்ண பக்தன், ஒரு ராஜ ரிஷி தான் ஆட்சி செய்யணும். அதை தான் கிருஷ்ணர் விரும்புறார். அந்த ராஜ ரிஷிகளுடைய ஆட்சி இருந்தாதான் மக்கள் இந்த முறையா அங்க எல்லா செயல்களும் நடைபெறும். அவங்க முறையா பக்குவம் அடைஞ்சு மேலோங்கி வருவாங்க. இல்லைன்னா அவங்க அவங்க எந்த பலனும் இருக்காது. நம்ம பார்த்தோம், துரியோதனன் எவ்வளவுதான் கிருஷ்ணரை பார்த்தாலும், நேற்று கூட திவ்யா பிரபு சொன்ன, துரியோதனன் எவ்வளவுதான் கிருஷ்ணரை பார்த்தாலும் அதுல ஒரு கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்ககிட்ட வரவே இல்லை. ஏன்னா அவன் அவன் உள்ள விஷயமே இல்லை. அதுதான் நம்ம நிறைய நேரங்கள்ல பார்ப்போம். ஒரு உதாரணம் என்ன கொடுப்பாங்கன்னா, பக்தி செயல்களை, பக்தி கிருஷ்ணருடைய தோற்றம் இதெல்லாம் கிடைச்சா கூட ஒருத்தருக்கு பக்தி வரமாட்டேங்குது. ஏன்னா அங்க பானை ஓட்டையா இருக்கு. ஒரு பானையில நீங்க தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அந்த பானை அடியில ஓட்டையா இருந்தது அப்படின்னா நீங்க ஊத்துற தண்ணி எல்லாம் கீழே போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த நபர்கள்ட்ட எவ்வளவுதான் பக்தியை பத்தி சொல்லி கொடுத்தா, எவ்வளவுதான் பக்தியை எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்ச போதிலும் துரியோதனனால அதை பயன்படுத்தி கொள்ள முடியல. ஜராசந்தன் எல்லா நேரங்களையும் நினைச்சான், கிருஷ்ணர் என்னுடைய எதிரி, கிருஷ்ணர் கம்சனை கொண்டுட்டா அதனால என்னுடைய எதிரி, என்னுடைய எதிரி, என்னுடைய எதிரி. இதே எண்ணம் தான் ஜராசந்தனுக்கு இருந்ததை ஒழிய ஏன் கிருஷ்ணர் கம்சனை கொண்டார் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கக்கூடிய திறன் கிடையாது ஜராசந்தனுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் ஏன் பாண்டவர்களுக்கு சிபாரிசு பண்றார் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கக்கூடிய எண்ணமும் துரியோதனனுக்கு இல்லை. அதனால அவங்க அழிவை தான் சந்தித்தாங்க, அழிவடைய நேர்ந்தது. இப்போ இங்க யுதிஷ்ட மகாராஜ் பரீட்சித் குழந்தை ஒரு நல்ல மன்னனா வருவானா, ஒரு நல்ல ராஜரிஷியா இருப்பானா. வெறுமன மன்னனா ஆட்சி செலுத்தினா மட்டும் பத்தாது, அவன் பக்தனா இருந்து மற்றவங்க எல்லாரையும் விடுவிப்பானா அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்துடையவரா இருக்கார். அதை எதிர்பார்க்கிறார். இதுதான் ஒரு மன்னனுடைய தகுதி. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில கொடுக்கிறார். ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியவன் அப்படிங்கிறவன் அவன் சிறந்த நிலையில பகவானுடைய பக்தனா நல்ல வீர பண்புகளை உடையவரா இருக்கிற பட்சத்திலையும் அதே சமயத்துல அதே சமமான தகுதிகள் கொண்ட ஒரு வாரிசையும் ஒப்படைக்கணும். இது மன்னனுடைய தகுதிகள்ல ஒன்று. மன்னன், அதாவது யார் ஒருத்தர் சத்திரிய குடும்பத்துல பிறக்கிறாங்களோ அவங்க பெரும்பாலும் சத்திரிய தன்மைகளோட இருப்பாங்க. அது எதிர்பார்க்கப்படுது. எப்போ சமுதாயத்துல எல்லா விதமான விதிமுறைகளும் பின்பற்றப்படுதோ அப்ப அந்த சத்திரிய குடும்பத்துல பிறக்கக்கூடியவன் சத்திரியனாய் தான் இருப்பான். சத்திரிய குடும்பத்துல பிறக்காதவனும் சத்திரியன் ஆகலாம். இருந்தாலும் பெரும்பாலும் சத்திரிய குடும்பத்துல பிறக்கக்கூடியவர்கள் சத்திரிகளாகவே இருப்பாங்க. அது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கர்ம விளைவுகள் ஒருத்தனுக்கு எந்த மாதிரியான அடுத்த பிறவி, என்ன மாதிரியான பிறவி கிடைக்கும், என்ன மாதிரி வாழ்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி கிடைக்குது. ஸோ அந்த முந்தின பிறவியில் அவன் சத்திரியனா இருக்கணும்னு விருப்பப்படுற பட்சத்துல அவன் சத்திரியனுக்கான தகுதிகள் அவனுக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல அவன் சத்திரிய குடும்பத்துல அவனுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கப்படுது. பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எவன்
யோக பயிற்சிகளை யோகத்தை பயிற்சி பண்ணிட்டு பாதியில விழுந்துடுறானோ அவனுக்கு பிராமண குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதுங்கிற. ஏன் பிராமண குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது? அந்த நிலையில இருந்து அவன் மேலும் ஆன்மீகத்துல உயர்வு பெற முடியும். இல்ல பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுதுங்கிற. ஏன்னா அதன் மூலமா அவன் பக்தியில தொடர்ந்து செயல்படுறதுக்கு கர்ம விளைவுகள், அவனுக்கு கர்ம விளைவுகளோ பக்தியினுடைய தொண்டுகளோ அது அவனுக்கு வாய்ப்பு அளிக்குது. அதே மாதிரிதான் சத்திரிய குடும்பத்திலையும் நம்ம பார்க்கலாம். துரியோதனன் கர்ணனை பத்தி சொல்லும் போது சொல்லுவான், இவ்வளவு வீரன் சூத்ர குடும்பத்துல பிறந்திருக்கவே முடியாது. துரியோதனன் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க கர்ணனை பார்த்து, இவ்வளவு மாவீரன் ஒரு சூத்ர குடும்பத்துல பிறந்திருக்க முடியாது, இவன் ஒரு சத்திரியனாதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் உறுதி செய்வாங்க. ஏன்னா அந்த தன்மைகள் சாதாரணமா எல்லாருக்கும் வரப்போறது கிடையாது. அதனாலதான் வேத கலாச்சாரத்துல பெரும்பாலும் அந்த அந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகித்தது. ஜாதியை வடிவமைக்கிறத, யார் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுல பிறப்பு ஒரு முக்கிய பங்கு வகித்தது. ஆனா பிறப்பே பங்கு கிடையாது, அது மட்டுமே உறுதி செய்ய முடியாது. பல நேரங்களில் நாம் பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டது, பிராமண பந்துன்னு கொடுக்கப்பட்டது. ஏன் பிராமண பந்து? அவன் பிராமணன் கிடையாது, பிராமண குடும்பத்துல பிறந்த அவனுக்கு பிராமண தகுதிகள் இல்லைன்னா அவன் பிராமண பந்துன்னு அழைக்கப்படுறான். பிராமணனுக்கு சொந்தக்காரன், பிராமணனுடைய உறவினர். அவன் பிராமணன் கிடையாது, அவனுக்கு அந்த பிராமணனுக்கான தகுதிகள் அங்க இல்லை. அதுவும் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பிறப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியா உபயோகிக்கப்பட்டது. ராஜ குடும்பத்துல பிறக்கிறவங்க பெரும்பாலும் மன்னர்களாக இருப்பாங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. அதனாலதான் தொன்று தொட்டு அப்படியே பரம்பரையா வரக்கூடியதா இருந்தது. அந்த ராஜாக்கள் எப்ப அவங்க முறையான விதத்துல அவங்க செயல்களை செய்யறாங்களோ அப்ப கண்டிப்பா ஒரு மன்னன், இன்னொரு மன்னன் அவங்க குடும்பத்துல பிறப்பான் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. தொன்று தொட்டு எத்தனையோ மன்னர்கள் வந்தாங்க, எல்லா மன்னர்களும் அதே தகுதிகளை உடையவர்களா தான் இருந்தாங்க. இன்னைக்கு வேணா சொல்லலாம் அதெல்லாம் அப்படி மற்றவங்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்படுது, ஏன்னா மற்றவனுக்கு அந்த கர்மா கிடையாது. செயற்கை ரீதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்துல மக்களுக்கு எல்லோருக்கும் வாய்ப்பு அளிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையில இன்னைக்கும் ஜனநாயகத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுதா அப்படின்னா கிடையாது, அது சாத்தியம் இல்லாதது. இன்னைக்கு நவீன சமுதாயத்துல எல்லாருக்கும் மத்தியில ஒரு தவறான ஒரு பிரச்சாரம், ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருமே வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே வெற்றி அடைறது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தன் வெற்றி அடைகிறான் அப்படின்னா இன்னொருத்தன் தோல்வி அடைஞ்சுதான் ஆகணும். இது குறிப்பா பள்ளிக்கூடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி எல்லாருமே முதல் மதிப்பெண் எடுக்க முடியும்? சாத்தியம் கிடையாது. எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமா? அப்படி அது சாத்தியமே இல்லாது. சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே நாட்டுக்கு பிரதமர் ஆக முடியுமா? கிடையாது. எல்லாருமே முதலமைச்சர் ஆக முடியுமா? எல்லாருமே மந்திரி ஆக முடியுமா? முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் உனக்கு கிடையாது. ஆனா செயற்கையா இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கணும் அப்படிங்கிற பேர்ல சூத்திரர்களை மன்னராக்குது. அதுதான் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில கொடுக்கிறார். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள், ஆட்சியாளர்கள், பிரதமர்கள், மந்திரிகள் இதெல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சூத்திரர்கள். இன்னும் சொல்ல போனா சூத்திரர்களை விட கேவலமானவர்கள். சூத்திரர்களுடைய ஒரு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா, ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. சூத்திரர்கள்ட்ட அவங்க கிட்ட பணம் இருக்காது, அவங்க தன் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. அதுதான் சூத்திரர்களுடைய பணி. பிராமணர்களுக்கு, சத்திரியர்களுக்கு, வைசியர்களுக்கு சேவை பண்ணுவாங்க. அதுதான் ஒரு சூத்திரனுடைய பணி. அந்த சூத்திரன் எந்த விதத்திலையும் அநீதி இழைக்க மாட்டான் தன்னுடைய மூத்தவர்களுக்கு. அதாவது பிராமண, சத்திரிய, வைசியர்களுக்கு சூத்திரன் எந்த விதத்திலையும் அநீதி இழைக்க மாட்டான். ரொம்ப நேர்மையா இருப்பான். சூத்திரனை நம்பி எதை வேணாலும் விட்டுட்டு போவான். ஆனா இன்னைக்கு அப்படி இந்த அரசியல்வாதிகளை நம்பி விட்டுட்டு போக முடியுதா? இவங்கெல்லாம் சூத்திர தன்மை கூட கிடையாது. சூத்திரருக்கான ஒரு சில தன்மைகள் இருக்கு, ஆனா சூத்திர தன்மை கூட முழுமையா கிடையாது. அதனால அவங்க சூத்திரர்கள்னு கூட அழைக்க முடியாது. எத்தனையோ அரசியல்வாதிகள் இன்னைக்கு கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் இருக்காங்க. எத்தனையோ அரசியல்வாதிகள்
காமத்தினால மூழ்கடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. நம்ம தமிழகத்திலே பல அரசியல்வாதிகள் நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எத்தனையோ நபர்கள் வந்து காமத்தினால மூழ்கடிக்கப்பட்டவர்கள் மன்னர் ஆகிறாங்க. அப்புறம் எப்படி பிரஜைகள் எப்படி இருப்பாங்க? பிரஜைகள் எப்படி வாழ முடியும்? பிரஜைகள் எப்படி பிறப்பிறப்புல இருந்து விடுபட போறாங்க? அது நடக்க போறது கிடையாது. இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விதம் தான். சில பிரபுபாதர் சொல்லுவார், ஜனநாயகம் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து டீமன் கிரேசிம்பர். அசுரர்கள் வந்து பைத்தியக்காரத்தனத்தோட செயல்படுறாரு. அந்த மாதிரி இது வந்து சும்மா ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து ஒரு முறையான ஆட்சி அமைப்பு கிடையாது. அதன் மூலமா என்ன ஆகுது? ஒருத்தன் மாறிண்டே இருக்கான். மாறும்போது என்ன ஆகுது? இப்ப பத்ரசேனா பிரபு இருக்காரு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து இந்த ஊர் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிடுறேன். இல்ல ஒண்ணும் கிடையாது, ஒரு வீடு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். அந்த வீட்டுல இருந்து நீங்க எதையாவது அபகரிச்சு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுவும் கிடையாது. உண்டா இல்லையா? இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து நீங்க ஏதாவது அபகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஆனா ஒரு வீடு உங்களுக்கு இருக்கு, இந்த வீட்டுல நீ 6 மாசம் இரு அப்படின்னு சொன்னா என்ன நினைப்போம்? ஓ, இங்க கொஞ்சம் தங்கம் இருக்கு, எடுத்துட்டு போயிடலாம். 6 மாசம் வரைக்கும் இது உனக்கு பொறுப்பு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, 6 மாசம் தான், அதுக்குள்ளார இங்க இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போகலாம், அதுக்குள்ளார இங்க இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் சுருட்டிட்டு நம்ம வெளியில போய் உட்காந்துக்கலாம். என்ன வரத்தான் செய்யும். ஜனநாயகத்துல அதுதான் நடக்குது. மன்னராட்சியில அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மன்னருக்கு தான் எல்லாமே சொத்து, எல்லாமே மன்னருடைய சொத்து தான், எல்லாமே மன்னருடைய சொத்து. அப்படிங்கும் போது அவர் வந்து எங்க இருந்து எதை எடுத்துட்டு போக வேண்டி இருக்கு? அப்படியே அவர் எடுத்துட்டு போகணும், எனக்கு இன்னும் அதிகமா செல்வம் வேணும்னு நினைச்சானா பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து தான் போகணும். பக்கத்து நாட்டுல போய் அதையும் சேர்த்து வச்சுக்கலாம். அது 2வது விஷயம். ஆனா பிரஜைகளுக்கு வந்து எந்த விதத்திலையும் அது பாதிப்பு கொடுக்க போறது கிடையாது. அந்த மாதிரி ஆட்சி அமைப்பு தான் தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடியவராகவும் வஞ்சிக்கக்கூடியவர்களாகவும், எல்லாம் ஒரு பல முட்டாள்கள் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா யாரை தேர்ந்தெடுப்பாங்க? இன்னொரு முட்டாளை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுக்க போறது கிடையாது, தகுதியுடையவர்கள். அதனாலதான் வந்து வேத கலாச்சாரத்துல ஒரு மன்னன் இல்லை அப்படின்னா அடுத்த மன்னன் யார் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு பிராமணர்கள்ட்ட ஒப்படைக்கப்படுது. சில சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து ஒரு மன்னரை பதவி நீக்கம் செய்ய முடியும். மன்னருக்கு தகுதி இல்லை அப்படின்னா பிராமணர்கள் வந்து அவனை பதவி நீக்கம் செலுத்த முடியும், அந்த சக்தி இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து பிராமணர்கள்ங்கிறதே யாரும் கிடையாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் விரும்பினார், இன்னைக்கும் கலியுகத்திலேயே வந்து இந்த மன்னராட்சி வரணும் அப்படிங்கறத விரும்பினார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தப்ப அவர் வந்து 10 கருத்துக்கள் எழுதி கொண்டு போனார். அந்த 10 கருத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிலர் படிச்சு பார்த்தாங்கன்னா என்னப்பா இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயத்தை இவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் எல்லாத்தையும் சாத்தியமாக்கணும்னு பிரியப்பட்டார். பிரபுபாதர் ரொம்ப ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேராசைப்பட்டார். ஆனா கிருஷ்ணருக்காக அந்த பேராசைப்பட்டார், தனக்காக அவர் பேராசைப்படல. கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக அவர் பேராசைப்பட்டார். அந்த பேராசை தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. சில பிரபுபாதர் பல நேரங்கள்ல சும்மா சொல்லல, அவர் வந்து உலகம் மொத்தத்தையும் கிருஷ்ண பக்தி பரப்பணும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணுங்கிறதுலதான் அவர் வந்து அந்த ஒரு கோணத்துலதான் போயிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. நம்ம உலகம் முழுக்க எல்லாருக்கும் எப்படி கிருஷ்ண பக்தி கொடுக்கறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அதான் விருப்பப்பட்டார், அந்த திசை நோக்கி தான் அவர் போயிட்டு இருந்தார். ஸ்ரீல பிரபுபாதருடைய இயக்கம் வந்து அமெரிக்கால ஐரோப்பால ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினது. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விரைவா இது வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்பி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அவர் வந்து சொன்னது தான், இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே வந்து பிராமண தீட்சை பெற்றவர்களா இருக்கணும்.
பிராமணர்கள் தான் வந்து ஆலோசனை கொடுக்கணும். அதே சமயத்தில் மன்னர் இருக்கணும், மன்னர் ஆட்சி இருக்கணும். இந்திரா ராஜமாதா, சஞ்சய் மன்னர் அப்படின்னாரு. இந்திரா காந்தி அப்போ பிரதமராக இருந்தாங்க. இந்திரா காந்தியினுடைய தன்மை தெரியும் எல்லாருக்கும். அது ரொம்ப ஒரு விதமான அவங்க கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இருந்தாலும் பிரபுபாதர் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு சிபாரிசு பண்ணார். நீங்கள் வந்து ராஜமாதாவாயிடுங்க, சஞ்சய மன்னராக்குங்க, மன்னராட்சி இருக்கணும்னு விருப்பப்பட்டார். அதே மாதிரி எல்லாருமே வந்து எல்லா அரசு அலுவலகத்திலையும் அவங்க வந்து எல்லாருமே வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிக்கணும். அப்படின்னா தான் நீ வந்து அரசு அலுவலகத்தில் வேலை செய்யணும்னு அதை ஒரு சட்டமாக கொண்டு வர சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து செயல்படுத்தப்பட்டது. அப்படின்னா அப்போ இந்த கலியுகத்துக்கு மத்தியிலும் நம்ம வந்து ஒரு சத்தியுகத்தை உருவாக்க முடியும். அதை தான் ஸ்ரீல பிரபுபாதர் விருப்பப்பட்டார். அசாத்தியம் கிடையாது, சாத்தியமான. நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய உபதேசங்களை பின்பற்றிட்டு முறையாக பின்பற்றிட்டு போயின்னு இருந்தோம் அப்படின்னா அப்போ காலப்போக்கில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாத செயல்கள், பல செயல்கள் நடைபெறும். நம்மளால் கற்பனை செய்யாத செயல்கள், பல செயல்கள் நடைபெறும். இந்த லஞ்சம், சதி ஆலோசனை, மக்களை சுரண்டுறது, இதெல்லாம் போய் ஒரு நல்லாட்சி மலரும். ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், எப்போ வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதி ஒரு கிருஷ்ண பக்தனா இருக்கானோ அப்பதான் நம்ம இயக்கம் வந்து வெற்றி அடைஞ்சதா கருதப்படும் அப்படின்னு. ஸோ அந்த நிலை வரணும். அதுக்கு எல்லாரும் நம்ம வந்து இப்போ முயற்சி பண்ணிருக்கோம். ஓகே, ஹரே கிருஷ்ண. கேள்விகள், கருத்துக்கள்? சின்ன ஒன்று அசுரர்கள் அழிக்கிறதுக்கு சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் 1-2 அசுரர்களை அழிக்கிறதுக்காக பகவான் வரார். ஆனால் கலியுகத்தில் எத்தனையோ அசுரர்கள் இருக்காங்க, என்ன பண்ணுறது? கலியுகத்தையும் வருவார், எல்லா அசுரர்களையும் அழிக்க வருவார். கலியுகத்தினுடைய இறுதியில் கல்கியா வருவார். அதே சமயத்தில் கலியுகத்தில் இப்பயே அசுரர் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக பகவான் ஏற்கனவே வந்துட்டார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ணாவதார். கலியுகத்தில் பகவான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மூலமா வந்திருக்கார். நம்ம எல்லாரும் அசுரர்கள் தான். நம்ம எல்லாரும் அசுரர்கள் தான். ஆனா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எடுத்துக்கிறதுனால அந்த அசுரத்தனத்துல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. அதை யாரெல்லாம் உபயோகப்படுத்திக்கலையோ அவங்கெல்லாம் கடைசியில வந்து அழிச்சிட்டு போயிடுவார் பகவான். இருந்தாலும் நம்ம பார்க்கறோம், பல நேரங்கள்ல வந்து பகவான் வந்து பல விதத்துல அழிக்கிறார் அசுரர்களை. எல்லா ஜனங்களுமே அசுரர்களா தான் இருக்காங்க கலியுகத்துல. எல்லாருமே மேறக்குறைய அசுரர்கள். ஒருத்தனுக்கு அசுரத்தனம் கம்மியா இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு அசுரத்தனம் அதிகமா இருக்கலாம். ஆனா எல்லாருமே அசுரர்களா தான் இருக்காங்க. நம்ம பக்தர்களாகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ளாரும் எவ்வளவோ அசுரத்தனம் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே அசுரர்களா தான் இருக்காங்க. பல நேரங்கள்ல பார்க்கலாம் கலியுகத்துல. அதனாலதான் வந்து அசுரத்தனம் தலைவிரிச்சு ஆடுது. அந்த அசுரத்தனம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய காரணத்தினால பல இயற்கை சீற்றங்கள் நடக்குது. எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்து பிறக்குது. எத்தனையோ இடங்கள்ல வந்து நிலநடுக்கம் நடக்குது. எத்தனையோ இடங்கள்ல போர் நடக்குது. எத்தனையோ இடங்கள்ல வந்து வெள்ளம் வருது. எத்தனையோ இடங்கள்ல இயற்கையினுடைய சீற்றத்தினால பல கோடி மக்கள் மடிகிறாங்க. இப்போ வந்து சமீபத்துல தீவிரவாதத்தினால ஒரு 200-250 பேர் மடிஞ்சு போனதை இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறாங்க. ஆனா அதே சமயத்துல வெள்ளம் வந்து பல மாநிலங்கள்ல வந்து எத்தனையோ அதை விட அதிகமான மக்கள் இறந்தாங்க. ஆனா மக்கள் வந்து யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மாதிரி குண்டு வச்சு யாரையாவது கொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா இயற்கையினுடைய சீற்றத்தினால மக்கள் மடிகிறாங்களே, அது ஏன் நடக்குது யோசிக்கிறது கிடையாது. ஏன் இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னா மக்கள் முறையா இல்லை. அதனாலதான் நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்துல
கிருஷ்ணா புக்லேயும் இருக்கு, ஸ்ரீமத் பாகவத்ல. எப்போ வந்து ஒரு பிராமணனுடைய பிராமணனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இறந்து பிறக்குதோ, அந்த பிராமணன் உடனே வந்து துவாரகையில் நடந்த நிகழ்ச்சி. துவாரகையில் ஒரு பிராமணனுடைய குழந்தை பிறக்கும்போதே இறந்துடும். உடனே அந்த பிராமணன் வந்து உக்ரசேனருடைய அரசவையில் வந்து மன்னரை குற்றம் சாட்டுவான். மன்னர் சரியில்லை, அதனால தான் என் குழந்தை இறக்குதும்பா. இன்னைக்கு இருக்க வேண்டிய சொன்னோம்னா, என்ன அவன் குழந்தை இறந்து போனது நான் என்ன பண்ணுவேம்மா ஒரு ராஜா. ஆனால் அதுதான் உண்மையில் ரெண்டுத்துக்கும் நடுவில் தொடர்பு இருக்கு. மன்னர் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதை வந்து யாருமே மறுப்பு சொல்ல, அதாவது இன்னைக்கு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வேத கலாச்சாரத்தில் அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், எல்லாரும் அறிந்த ஒன்று. ஒரு குழந்தை பிறக்கும் போது இறக்குது, இல்லை ஒரு குழந்தை வந்து சிறு வயதிலே மடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதனுடைய மன்னன் இல்லை பெற்றோர்கள், மற்றவங்களுக்கு காரணம் இருக்கு அப்படிமா. இன்னைக்கு நடக்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி சாலை விபத்துக்கள்ல மடிந்து கொண்டு இருக்காங்க. தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. எத்தனையோ மக்கள் வந்து அவங்க வாழ வேண்டிய வருடங்கள் வாழாம அதுக்கு நடுவில் மடிகிறாங்க. இன்னைக்கு வந்து வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இத்தனை வருஷம் வாழ்வார் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது, எப்பவுமே சொல்ல முடியாது. பௌதிக உலகத்துல எந்த நேரத்திலையும் யார் வேணாலும் மடியலாம். இருந்தாலும் இன்னைக்கு கலியுகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இவன் வந்து 100 இவன் வந்து ஒரு 60-70 வருஷம் வாழ்வாங்கிறது சொல்லவே முடியாது. எதுவுமே வந்து நிச்சயமா சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மன்னர்கள் சரியில்லாத. ஆனா இன்னைக்கு அதை சொன்னா மன்னர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதுதான் நம்ம பார்க்கிறோம் பாகவதத்துல. அர்ஜுனன் அப்ப சபையில இருக்கிறான். அந்த பல தடவை வந்து குற்றம் சாட்டுறான், கிருஷ்ணரையும் பலராமரையும் எல்லாரையுமே நிந்திக்கிறான். நீங்க யாருமே உண்மையான ராஜா கிடையாது. உக்ரசேனரை சொல்றான், நீங்க உண்மையான ராஜா கிடையாது, ஏன்னா பிராமணனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி மடியும் அப்படின்னு நிந்திக்கிறான். அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மன்னர்கள் யாரும் சரியில்லை, அசுரர்கள் நிறைய இருக்காங்க. அதனால நிறைய இயற்கையினுடைய சீற்றங்கள் வருது. மக்கள் நினைக்கிறான், ஓ சுனாமி வந்தது, லட்சக்கணக்கான ஜனங்க செத்து போயிட்டாங்க. ஏன் சுனாமி வந்தது? இவங்க நினைக்கிறான், ஓ அங்க போய் நிலம் ஆடிடுச்சு அதனால வந்து. அதெல்லாம் கிடையாது. எல்லாமே உயர் சக்தியினால கட்டுப்படுத்தப்படும். ஏன் வெள்ளம் வருது? ஏன் பஞ்சம் வருது? ஒண்ணு வந்தா மழை பெஞ்சா வெள்ளம் வந்துருது, இல்ல மழை பெய்யாம தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? கடவுளுடைய நிர்வாகம் சரியில்லையா? அது கிடையாது. அவர் வந்து நிர்வாக திறன் இல்லாதவர் கிடையாது. அவர் வந்து இந்த உலகம் எல்லாத்தையுமே வந்து பக்குவமா நிர்வகிக்கக்கூடியவர். இது எல்லாமே திட்டத்தின்படி நடக்குது. அசுரர்களை வதம் பண்றதுக்காக போயிட்டே இருக்கு. எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய செயல்கள். மக்கள் அசுரர்களா இருக்கிறதுனால அவங்களை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இதை நம்ம புரிஞ்சுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படியே உச்சரித்து அசுரத்தன்மையிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணும். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की श्रील प्रभुपाद की।